ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னு சொன்னால், ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து எப்படி நம்ம ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம்ன்றதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் வீடியோக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து நான் என்னுடைய துணியை வந்து 4 ஃபோல்ட் பண்ணி நான் எடுத்துருக்கிறேன். அதில் ஓப்பன் சைட்டு வந்து பார்த்திங்கன்னா 4 துணி இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ நான் கையின் வித்து வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்ள போகிறேன். எனக்கு கையின் வித்து பார்த்திங்கன்னா 10 இன்ச், அதாவது தொங்கல் பகுதி நான் மார்க் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஸோ 10 இன்ச் வந்து அது 2ஆல் டிவைட் பண்ணி 5 இன்ச், அதோட 1 இன்ச் வந்து தையலுக்காக சேர்த்து 6 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து என்ற போன வீடியோவின் தொடர்ச்சியாக தான் இது இருக்குது. ஸோ நீங்கள் போன வீடியோ பார்க்கலன்னு சொன்னால் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துட்டு வாங்க. அப்போ உங்களுக்கு ஃபுல் டுட்டோரியல் வந்து கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அனார்கலி ஷல்வாரில் ஃபுல் டுட்டோரியல் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கையின் நீளம் வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். கையின் நீளம் 15 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். இதே மாதிரி மற்ற பக்கமும் நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். இப்படி மார்க் பண்ணின புள்ளி ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி உங்களுடைய கையின் ஆம்கோல் நம்ம சுற்றளவு இருக்குது தானே, அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. எனக்கு வந்து 8 இன்ச், அதோட 1 இன்ச் வந்து நான் சேர்த்துக்கொள்கிறேன். சேர்த்து 9 இன்ச் வந்து நான் ஃபுல்லாக வந்து எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ நம்ம 9 இன்ச் மார்க் பண்ண புள்ளியையும் உங்களுடைய அந்த 6 இன்ச் மார்க் பண்ண புள்ளியையும் வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்து நான் ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி போட்டுக்கொள்ள போகிறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய நார்மல் கையின் அளவு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா உள்ள பஃப் ஸ்லீவ்ன்ற அளவு வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்ள போகிறேன். அதுக்கு நான் எக்ஸ்ட்ரா 4 இன்ச் வந்து மேலே வந்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ அந்த 4 இன்ச்சை வந்து ரெண்டையுமே கனெக்ட் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் வந்து போட்டுக்கொள்ளுங்க. இப்போ அந்த 15 இன்ச் மார்க் பண்ண இடத்துல வந்து கீழே 1 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்கிறேன். உங்களுடைய அங்கே கீழே வந்து ஆம்கோல் உண்ட கீழே வந்து 3 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கொள்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு அந்த 2 இடத்தையுமே நான் வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ள போகிறேன். ஜாயின் பண்ணிவிட்டு உங்களுடைய டேப்பை வந்து அதை சரியாக உங்களுடைய 3 இன்ச் மார்க் பண்ண இடத்தையும் அந்த 1 இன்ச் மார்க் பண்ண இடத்துலையும் சரியாக உங்களுடைய டேப்பை வச்சு அதை வந்து சென்டர் அப்படியே ஃபோல்ட் பண்ணி சென்டரை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்படி வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மார்க் பண்ணிவிட்டு கீழே சென்டரில் வச்சு 1/2 இன்ச் உள்ளால் மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. கீழே வந்து மேலே வந்து 1/2 இன்ச் வந்து வெளியில் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ணின புள்ளி எல்லாமே கனெக்ட் பண்ணி வளைவாக வந்து நான் வீடியோவில் காட்டுற மாதிரியே வளைவாக வந்து வரைஞ்சி எடுத்துக்கொள்ளுங்க. இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய நார்மல் கையின் அளவு. ஸோ இது வந்து ரெடி. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பஃப் ஸ்லீவுக்கான இடத்தை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கொள்ள போகிறோம். ஸோ நான் மேலேருந்து அந்த 15 இன்ச் மார்க் பண்ண இடத்துலேருந்து கீழே 4.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கொள்ள போகிறேன். இப்படி வந்து மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்ட்ரா 4 இன்ச் மார்க் பண்ண இடத்தையும் அந்த 4.5 இன்ச் மார்க் பண்ண இடத்தையும் இப்படி வளைவாக வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி வரைஞ்சி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய பஃப் ஸ்லீவுக்கான பகுதி. ஸோ தையலுக்காக ஒரு 1.5 இன்ச் வந்து நீங்கள் விட்டிங்கன்னா இதுதான் நம்மளுடைய பஃப் ஸ்லீவ். ஸோ பஃப் ஸ்லீவ் வந்து ரெடி. இதை வந்து நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளவுதான். இதை வந்து நீங்கள் இப்படி இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் மார்க் பண்ணி எடுத்தீங்கன்னா ஒரு பஃப் ஸ்லீவ் வந்து நீங்களும் கட் பண்ணி ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சென்டர் வந்து நாச் போட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். நாச் போட்டுட்டு அப்படியே உங்களுடைய ஃப்ரண்ட் பக்கம் எடுத்துகிட்டு அதை வந்து 1/2 இன்ச் வந்து உள்ளுக்கு லேசாக வரைஞ்சி விட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க.
இப்போ நம்மளுடைய கையின் தொங்கல் பகுதியை மடித்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாடி பார்ட்டோட வந்து என்னுடைய கையை வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். அதுக்கு உங்களுடைய ஸ்லீவை வந்து எடுத்து இப்படி சரியாக சென்டரில் வச்சு உங்களுடைய பஃப் வந்து எந்த இடத்துல வரப்போகுதோ ஸோ அதை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. கையை வந்து சரியாக வச்சு எவ்வளோத்த உங்களுடைய பஃப் வரப்போகுதோ ஸோ அதை வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. மார்க் பண்ணிவிட்டு உங்களுடைய கையை வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. சரியாக உங்களுடைய அந்த பஃப் ஸ்லீவ் வைக்கக்கூடிய இடம் வரும்போது இப்படி மடித்து விட்டு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க. இதே நான் வந்து மடித்து விடுறேன். சில பேர் வந்து சுருக்கியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ளுவாங்க. அது ஒரு மெத்தட். ஸோ நான் இப்படி மடித்து விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். ஜஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் இப்படி ஸ்டிச் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதுதான் நம்மளுடைய பஃப். இதே மாதிரி நான் மற்ற கையையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஈஸியான மெத்தட்டை தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டுருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஸ்டிச்சிங் தெரியாதவங்களே நீங்கள் வந்து இந்த வீடியோவை பார்த்து பஃப் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ண நீங்களும் கற்றுக்கொள்ளலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி. இதே மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணும்னு நினச்சாலும் நீங்கள் வந்து எனக்கு காமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நிறைய வந்து மேக் பண்ணி போடுறேன். எஸ், இப்படி வந்து நான் என்னுடைய 2 கையையுமே நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அது என்னுடைய கைக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்தால் என்னுடைய பஃப் வந்து ரெடி. இவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய ஆதரவை தாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.